10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பாப்பா. மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பாப்பா. ஓகே. நினைச்சேன் ஒரு 2-3 இயர்ஸ் கேப் கொடுக்கலான்னு. அது இட் டுக் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். ஆக்சுவலா கொடுக்கறது கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நிஜம்தான் என் விஷயத்துல. அது வந்து சில நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டாம் குழந்தைங்களை பத்தி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ நல்ல எங்க போனாலும் போறது, மிட் நைட் பிரியாணி சாப்பிடுறது. ஹைதராபாத்ல மிட் நைட் பிரியாணி பயங்கர ஃபேமஸ். மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டுட்டு வரும்போது மறுபடியும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பேன். தூங்கவே மாட்டேன், பயங்கரம் சுத்திட்டு இருப்போம். ஸோ என்ஜாய்ட் அலாட். பெட் ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து வீட்டுக்கு ஹைதராபாத் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அம்மா டிசைட் பண்ணி சென்னையிலேயே வச்சிருந்தாங்க. டெலிவரி எனக்கு சென்னையில தான். பாப்பா பிறந்தா வெள்ளிக்கிழமை கரெக்டா 6 மணிக்கு பிறந்தாங்க. இந்த நவராத்திரியில தான். முடிஞ்சிச்சு 10 இயர்ஸ். இப்ப அவளுக்கு 10th இயர். என்ன நேம் வச்சீங்க? ஏன்னா உங்களுக்கே ஒரு 3 பேர் வச்சாங்க. நீங்க உங்க 6ல தான் வைக்கணும்னு சொன்னேன். அண்ணன் பசங்களுக்கு 2 பேருக்கும் 6ல தான். ரிதேஷ் ரித்விக்கு என் குழந்தைக்கும் 6ல தான் வைக்கணும்னு சொன்னாங்க. ரிதிமா 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 தி அவளுக்கு அதான் சொன்னேன். நீங்க ரிதிமா நீங்களே, அது ரிதிமா. ரிதிமா ரிதிமா. ரம்பா மேடம். ரம்பா வந்து ஒரு காலத்துல ஹவா போச்சு. அதுக்கு முன்னாடி நக்மா மேடம், அதுக்கப்புறம் சிம்ரன். இந்த மாதிரி ஒரு ஹவா, அந்த ஹவா போனதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்கா இட் கம்ஸ் டவுன். இப்படி போச்சுன்னா இப்படி வந்துதான் ஆகணும். சார் நான் போனது பீக் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த லெவலுக்கு வருது என்னோட கெரியர். ஐ கேன் தெரியுது எனக்கு சென்ஸ். ஐ கேன் சென்ஸ். ஸோ இனிமே கொஞ்சம் எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார், நீ ஃபேட் அவுட் ஆயிட்டு நீ வந்து இண்டஸ்ட்ரி விட்டு போனா அது நல்லா இருக்காது. நீ தேர் இன் பீக். அப்ப அந்த பீக்ல இருக்கிறது தான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நீ ஃபேட் அவுட் ஆனது ஞாபகம் இருக்காது. அந்த பீக்ல இருக்கிறது போது யூ ஹேவ் டு வந்துடணும் வெளியில. In case you 50. So எனக்கு ஏஜ் அப்போ 21 completed. So மேரேஜ் வயசு வந்துருச்சு. எனக்கு அலைன்ஸ் வந்துட்டு இருக்கு. வீட்டுல இருந்து ஆல்ரெடி வீட்டுல அம்மா வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு வந்து அப்பவே எதுக்கு 21 இட்ஸ் நத்திங். ஹீரோயின் கல்யாணம் பண்ற வயசே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 24-25 யூ கேன். பட் நான் சொன்னேன் இல்ல, எனக்கு வந்து நான் ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ பிரேக் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா, அன்பார்ச்சுனேட்லி பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஐ மெட் மை ஹஸ்பண்ட் இன் மை லாஸ்ட் ஃபிலிம். அதுதான் என்னோட கடைசி படம். இந்த படத்துல he was an associate director. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், நல்ல சிட் சாட் பண்ணுவோம். அப்பதான் செல்போனு புதுசுன்னு சொல்லல, என் கைக்கு வந்தது அப்போ புதுசு. எனக்கு செல்போனே இருக்காது ஆக்சுவலா. ஸோ பேசி 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 ஸோ வி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ரிலேஷன் ஏற்படுதுன்னு தெரியுது. ஸோ அது கூட கண்டினியூ, எதுக்கு அவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணணும், எனிவேஸ் மேரேஜுக்குள்ள தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல சொன்னேன். சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து they didn't accept because ஒரு ஹீரோயின், டாப் ஹீரோயின் போயிட்டு இப்பதான் வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ண ஒரு அசோசியேட்டை கல்யாணம் பண்றது கரெக்ட் கிடையாது. அவருக்கும் ப்ராப்ளமா இருக்கலாம், உனக்கும் நாளைக்கு இப்போ பண்ணிக்கலாம், ஃபர்தரா ப்ராப்ளமா இருக்கலாம். சொன்னா இல்ல ஐ ஜஸ்ட் மேட் அப் மை மைண்ட், ஐ வாண்ட் டு மேரின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க ஆப்வியஸ்லி கன்வின்ஸ் ஆனாங்க. 2 ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப சிம்பிளா அழகா முடிஞ்சிருச்சு கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.